என்ன பெத்த என் செல்லம் அம்மா வச்ச கேட்கணும்டாம்பா. என்ன பெத்த என் தங்கம் நல்ல விதமா படிக்கணும்பா. என்ன சொல்றா அம்மா? அவ பெத்த புள்ளைய என்ன பெத்த ராசா, என்ன பெத்த தங்கம், என்ன பெத்த செல்லங்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த புள்ளைய அந்த அம்மாவை பெத்த இல்ல, அழகான காரணம் சொன்னா பாரு அம்மா. பெத்த பிள்ளைகிட்ட, மகனே ஏன் தெரியுமாடா ஒன்ன எங்க அப்பனுக்கு சமமா என்ன பெத்த என்ன பெத்த என்ன பெத்த ஏன் சொல்றேன் தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததுனால நான் பிறந்தேன். அடுத்து அம்மா கூப்பிட்டா, ஐயா அப்பா சொல்றது கேட்டுக்கடா, ஒருவேளை நீ சாப்பிட்டு உனக்கு தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த தண்ணியை அண்ணாந்து குடிக்கணும்டான்னு அம்மா சொன்னா. புள்ள ஏமான்னு கேட்டேன். உன் தாகத்தை தீர்த்து உனக்கு தண்ணி தந்த இறைவன் வருண பகவான் அவன் இருக்கிறது மேல, அவனுக்காக ஒரு நன்றி சொல்லணும்டா அப்படின்னா குடிக்கிற தண்ணியை அண்ணாந்து குடிடான்னு சொல்லி அங்க அந்த இறைவனுக்கு நன்றி சொன்னேன். சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் குடிக்கிற தண்ணிக்கு நன்றி சொன்னது உட்கார்ந்து 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டிவியில் என்ன சீரியல் ஓடுறது மட்டும் கேட்டிருந்தேன். உட்காமக்கா சரி அடிச்சிருக்கும் பதில. அதில் தானே என் நல்ல விஷயம் சொல்கிறேன். ஆமாம், மாமியாவை எப்படி கொள்வது, விஷத்தில் அந்த குழம்புல எப்படி விஷத்தை கலக்கிறது, ஆமாம் குழந்தைனர் எப்படி கரெக்ட் பண்ணுறது, ஆமாம் புருஷனை எப்படி கொள்வது, இது அத்தனையும் அதில் தான் தான் காமிக்கிறேன். பற்றியில் செய்கிறோம், ஏன்னு செய்யணும்னு தெரியல, தெரியாமல் எதையும் செய்யக்கூடாது. இங்கே உட்காந்துருக்கீங்களா ஐயாக்கெல்லாம்? இப்போ அங்கே கேட்டோன்னா சிரிச்சிங்கல்ல, உங்களை கேட்குறேன். என்னது நம்ம பக்கத்தில் விஷயத்தை அண்ணா நகர் மாதிரியே நான் ஒரு கொள்கை வச்சுருக்கேங்க. நீங்கள் எத்தனை ரூபா அன்பளிப்பு கொடுத்தாலும் அதை இதுக்குள்ளே போட்டுட்டேன்னா இதில் 1 ரூபாயை நான் எடுத்துக்க மாட்டேன். இதில் சேர்ற அத்தனை பணமும் ஒவ்வொரு கோயில்களுக்கு அன்னதானத்துக்கு கொடுத்துருவேன். நீங்கள் கொடுக்குற அன்பளிப்பு அங்கே போகக்கூடியது. நான் வாங்குகிற சம்பளம் மட்டும் போதுமையா. ஆண்டவன் முன்னத்தில் எனக்கு ஓய்வில்லாத நாடகம் 30 நாள் நாடகம் இருக்குங்க. ஆமாம், இந்த காசு அங்கே தான். நீங்கள் கொடுக்குற அன்பளிப்பு இறைவனுக்காக நியமப்படுத்தப்பட்ட ஒரு தபால்காரன் நீங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கி கொண்டு போய் அங்கே சேர்க்கறது. இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருமே அவ்வளோதான். இவரெல்லாம் இந்த தாளம் போடுறவரெல்லாம் ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் 10,000 ரூபா. அண்ணாமலை நகரா? அண்ணாமலை மன்னிக்கவும், அண்ணாமலை நகர். ஆகா, அந்த அண்ணாமலைக்குள்ளும் ஒரு பெருமை. நம்ம ஊரு வந்தாச்சு, ஓட கரை சேர்ந்தாச்சு. தாலி வந்த கடனை தீர்க்க தாலி கொண்டு அப்பே தந்தார். தாலி வந்த கடனுக்காக தாயார் என்ன வெந்து போட்டார். இப்போதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இது செட்டிநாட்டு ஏரியா, அப்படித்தானே? இன்னைக்கும் வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பன் தந்தான். அந்த தாலிபட்ட கடனுக்காக தாயார் என்னை பெத்து போட்டான். உங்கள்ட்ட தான் கேட்குறேன்.
ஓம் நமோ நாராயண நமோ நமக நாராயண. பராபரத்தில் பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே சதாசிவம் தோன்றி, சதாசிவம் மகேஷ் தோன்றி, மகேஸ்வர உத்தரம் தோன்றி, ருத்ரலே மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு பிரமாவுடைய, பிரமாவில் அப்போ தோன்றி, அப்போ ஐந்து தோன்றி, வாய்ப்பிலே பிரதம் தோன்றி, பிரதமில் அண்ணன் தோன்றி, அன்னத்தை வச்சுகள் தோற்றுவிக்கப்பட்டன சிருஷ்டி திதி சம்காரம் என்று சொல்லக்கூடிய முத்தலுக்கு முதன்மையாக விளங்கக்கூடிய அந்த சிருஷ்டிகர்த்தா பிரமன் உலக உற்பத்திக்காக முதலே நாடு தோற்றுவிக்கப்பட்டால் அவர்கள் உலகத்தை நாடாமலை துறவரத்தை நாடி சென்றுவிட்ட ஒரு கணத்துக்காக கோபம் கொண்டு பத்து வழி படைத்தான். அப்படி படைத்து நீங்களாவது உலகத்தில் பத்திரமிட்டான் பிரமன். அந்த வழியில் அனைவருமே நடந்தார்கள். யாமற்றும் இளவ கேட்டு திரும்பது கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, நரபிரியா ருத்ரா, கணிப்பிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தமா, கனகப்பிரியா நாரதான்னு சொல்லக்கூடிய இது நான் அதிகாலை வழக்கமல் எழுந்து சத்தியலோகத்தில் அனுமதியாக வீட்டு இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிகர்த்தா பிரமணிக்கலாசியை பற்றி இரண்டாவதாக வைகுண்டமனுக்கு காக்கும் கடவுள் அந்த பரந்தாமன் நினைக்கப்பட்ட பதில் மூன்றாவதாக கைலாயம் அணி சென்று அங்கு அரபிக்குள் உலகலாம் நடந்து ஓதுவர் கறி நிலவலாவை நீர்மணி மெனிகின அழுகில் ஜோதி நம்பள தாடுவான் மகிழ்ச்சி நம்படி வாழ்த்தி மனமில் அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னாதி மணிக்கப்பட்ட போதிலும் வேதிமலை சாரல் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கிற வெளிமலை சார்வலமாக வந்தாலும் கூட ஒரு நாளுக்கு உடத்துல தங்கி கழுத்தை செய்யும். ஒருவேளை அந்த கழகத்தை செய்யும் சிறசாக்கப்பட்டதோ 1008 இந்த தெரிஞ்சு போச்சு இல்ல. இதுதான் எனக்கு மிகப்பெரிய பயமே. ஏன் இந்த பூலோகத்துக்கு வரணும்னாவே எனக்கு பயம் வந்துருச்சு. அப்படி என்ன சாமி உங்களுக்கு பயம்? இறைவன் படைச்சது மொத்தம் 14 உலகம். சரி, கீழே 7 மேலே 7. சொற்கலோகம், பூலோகம், புபர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், மகாலோகம், சத்தியலோகம், அதெல்லாம் விதலம், சுதலம், ரசாதலம், தராதலம், மகாதலம், பாதாளம். இந்த 13 உலகத்துக்கு போற பொழுது எனக்கு எந்த பயமுமே இல்லை. சரி, இந்த பூலோகத்துக்கு வரணும்னா மட்டும்தான் எனக்கு பயம். அப்படி என்ன பயம் கேட்கிறேன்? இந்த பூலோகத்தில் மட்டும்தான் கொலை கொலை கொல்ல கொல்ல கற்பழிப்பு அடுத்தவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவன் முண்டாட்டி எப்படி கூட்டிக்கிட்டு ஓடுறது, மாமியாவை எப்படி மருமையை வச்சுக்கிறது, இந்த வஞ்சனை எல்லாம் நடக்கிறது இந்த பூலோகத்தில் மட்டும்தான். நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தானா? அதைத்தானே சொன்னேன். இப்ப இங்க வரணும்னா எனக்கு பயம்னு. இப்படி வாழ்ற உங்ககிட்ட வர்ற பொழுது நீங்க எங்க இருந்து வரியா? நான் வர்றது மேலோகத்துல இருந்து. வேலூர்ல இருந்து வரியா? ஆமா. இங்க பூலூர்ல அப்படிதான் நடக்கும். இதைத்தான் ஒருவன் உணர்ந்து காட்டினான். நீங்களும் வாழ்றீங்க, அன்று அவனும் வாழ்ந்தான். அப்பேற்பட்ட புண்ணியவான் இந்த பூமியில பிறந்தான் பார். அவன் தான் எதுவுமே வேணான்னு வெறுத்து ஒதுக்குனான். இந்த காசு பணம் இதெல்லாம் எதுக்குடா, இதெல்லாம் இருந்து கூட வரப்போகுதா அப்படின்னு நினைச்சேன். வாழ்க்கை வெறுத்தேன். காதற்ற ஊசி கூட வராதரா கடைவெளிக்கு. ஒரு காது இல்லாத ஊசி கூட ஒருவேளை நான் செத்தா என் கூட வரப்போகுதா அப்படின்னு எல்லாத்தையும் வேணான்னு வெறுத்தேன். போட்டான் பட்டைய, கட்டினான் கொட்டைய. வீட்டை விட்டு வெளியில வந்தேன். பெத்த தாய் வந்து கேட்கிறா, எப்பா உன்னை 10 மாசம் பெத்தெடுத்த தாயிடா, நீ எதுவுமே வேணான்னு போறியே, ஒருவேளை இந்த அம்மா இறந்தா எனக்கு யாரா நல்லது பண்றது அப்படின்னு அம்மா கேட்ட ஆசையோட புள்ள சொன்னான் பார். என்னை பெற்றெடுப்பதற்காக எனக்காக நீ ஒரு முடிச்ச வைத்த, உனக்காக ஒரு முடிச்ச நான் இடுப்புல போட்டிருக்கேன். இந்த முடிச்சு என்னைக்கு அவருதோ அன்னைக்கு நீ இறந்த செய்தி கேட்டு உன்னை பார்க்க வருவேன்ட்டு கிளம்புன. காலம் கழிந்தது. மதியான நேரம் இடுப்பை பார்க்கிறேன். இடுப்புல முடிச்ச காணோம். நினைக்கிறேன் முடிச்ச வந்துருச்சே. ஒருவேளை அம்மா ஒடியாந்தா வீட்டுக்கு. வீட்டுல வந்து கேட்கிறேன், எங்கடா எங்க அம்மான்னு. உங்க அம்மா இறந்த சுடுகாடு. ஓடுன சுடுகாட்டுக்கு விறகு கட்டை அடுக்கி தாய் உடலை மேல கிடத்துறேன். வேதனைப்பட்டேன். என்ன 10 மாசம் சுமந்த பெத்த தாய் அவ மேனிய கொண்டு போய் இந்த விறகு மேல அடுக்கிறீங்களா பாவிகளா அப்படின்னு போனேன். 3 வாழை மரத்தை வெட்டினேன், கொண்டு வந்து அடுக்கினேன். அது மேல தாய் உடலை வச்சேன். எல்லாரும் சிரிக்கிறேன். எப்படா வாழை மட்டை எரியும் அப்படின்னு சொன்னாம்பா. முன்னையிட்டதி முப்புறத்திலே, பின்னையிட்டதி தென்னிலங்கையிலே, அன்னையிட்டதி அடிவயத்திலே, யானுமிட்டதி மூழ்க 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 என்று பாடினான். அப்பேற்பட்ட பெருமையானவன் தான் பட்டினத்தார். அந்த பட்டினத்தார் பிறந்த பூமியில ஒக்கா மக்கள் நீங்களும் வந்து பிறந்திருக்கீங்க. என்ன கொடுமையான விஷயம்டா. இவரங்க மேடையில் நாரதரா நடிக்கும் கலைக்கண்ணன் அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக பொன்னாடப்படுகிறது. பொன்னாடை பொருத்தி இந்த விழாவை ரொம்ப அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் தாய்மார்கள் அத்தனை அனுகூலங்களுக்காக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம்.
இப்பேற்பட்ட இந்த புண்ணிய பூமி பார்க்கின்ற பொழுது நான் வந்த வேலை முடியும் காரணத்துக்காக அழகான எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது எமது கழக வெற்றி அடைய அப்பேற்பட்ட விநாயகப் பெருமான் அத்தி முகத்தோனை அரணார் திருமகனை சத்தியின் புதல்வனை சித்தியின் கலவனை முத்துகள் உரிமை நித்தம் தொழக்கூடிய அப்பேற்பட்ட அந்த விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே அமையும் நோக்கத்தோடு வணங்குவோம் அந்த விநாயகப் பெருமானை. நாராயண் சங்கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே வெளிமலை சாரல் அங்கார முள்ளடை கைமுறை சுட்டரத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்கால் மரபமான உண்மையான உரை வைத்து பார்க்கிற பொழுது இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்திருக்கேன் யாருக்காவது தெரியுமா? சொன்னதானே சாமி தெரியும். எதையுமே சொன்னா தான் தெரியும். ஆமா சொல்லனா எதுவுமே தெரியாது. காரணம் பாருங்க. ஆமையா வந்திருக்க நோக்கம் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். இந்த கல்யாணங்கிறது ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 8 வகைங்க. 8 வகை. பிரம்மம் பிரசபத்தியம் ஆருடம் தெய்வம் ஆசுரம் ராக்கதம் காந்தர்வம் பைசாசம் என்கிற 8 வகை திருமணம். இந்த 8 வகை திருமணத்தில் எனக்கு இருக்கின்ற திருமணம் வள்ளிக்கும் முருகனுக்கும் அழகான இந்த திருமணம். அதா எங்க கிளம்பியா நீங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து முருகனை பார்க்காம போனீங்கன்னு வச்சுக்கோங்க, புண்ணியமே இல்லை. நீங்கள்லாம் எங்கே தேடுறீங்க புண்ணியத்தை? புண்ணியத்தெல்லாம் அன்னைக்கு அம்மா தேடினா, வீட்டிலே புண்ணியத்தை தேடினா. இன்னைக்கெல்லாம் நீங்கள் எத்தனை கோயில் போனாலும் சரி புண்ணியத்தை தேட முடியாது. ஏன்? நீங்கள் இருக்கிற நிலைமை அப்படி. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒருவேளை நல்ல விஷயம் சொன்னால் அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த நிலையில் உட்காந்துருக்கீங்க. அன்னைக்கெல்லாம் நடந்தது கல்யாணம். கல்யாணத்தை நீங்கள் எப்படி நடத்தினா தெரியுமா?
அற்புதமாக நடத்தினேன். ஆனால் அந்த மாதிரி கல்யாணத்தை இன்னைக்கு யாரும் நடத்துவதில்லை. அதனால தான் கொடுக்குறேன் புள்ளி விவரம். உலக நாட்டில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டும்தான் விவாகரத்து அதிகங்கிறான். ஏன் அப்படின்னா நீங்க நடத்துற கல்யாணம் அந்த மாதிரி கல்யாணம் அல்ல. நடக்க இருக்கின்ற கல்யாணம் வள்ளிக்கு முருகனுக்கும். இந்த கல்யாணம் சிறப்பாக இங்கு நடைபெற வேண்டுமானால் அழகாக அற்புதமாக அமர்ந்திருக்கக்கூடிய அழகு நிறைந்த அற்புதமான இந்த உள்ளங்களெல்லாம் நான் உற்று கவனிக்கின்ற பொழுது இப்பேற்பட்ட பெருமையான இடத்தை அற்புதமாக வர்ணிக்கணும்னு நினைச்சா இடத்தை எப்படி வர்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது இங்கு நாரதராக காட்சிகள் கொண்டிருக்கும் அருமையன்னார் கிழக்கண்ணன் அவர்களை பாராட்டி வசந்தம் மொபைல் சார்பாக அருமையன்னார் அவர்கள் 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார். அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்புள்ளத்துக்கு நன்றி. நன்றி கிளந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கையிலே இப்போ அருமையான இடத்தை வரைக்கின்ற பொழுது இடத்தை எப்படி வரைக்கிறது தெரியுமா? மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே தர்ம உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த அன்பு பாசம் பெருமை அத்தனையும் நிறைந்தவள் அம்மா. இன்னைக்கு அம்மா பச்ச ஒரு பயலும் கேட்கறதில்ல. இந்த அம்மாவுக்கு மகத்துவம் நிறைய. இந்த அம்மாவுடைய பெருமையை நீங்கள்லாம் கேட்கணும். இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை ஆம்பளை பிள்ளைகளையும் பெத்தெடுத்தவள் அம்மா. சின்ன வயசில் அம்மா அழகான ஒரு ஆம்பளை பிள்ளையை பெத்தெடுத்துட்டா அப்படின்னா அந்த ஆம்பளை பிள்ளைய அந்த அம்மா வளர்க்குற விதம் இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமாக வளர்ப்பா. என்ன பெத்த ராசா ஒரு வாய் சாப்பிட்றாம்பா, என்ன பெத்த என் செல்லம் அம்மா வச்ச கேட்கணும்டாம்பா, என்ன பெத்த என் தங்கம் நல்ல விதமா படிக்கணும்பா. என்ன சொல்றா அம்மா? அவ பெத்த புள்ளைய என்ன பெத்த ராசா, என்ன பெத்த தங்கம், என்ன பெத்த செல்லங்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த புள்ளைய அந்த அம்மாவை பெத்த இல்ல, அழகான காரணம் சொன்னா பாரு அம்மா பெத்த பிள்ளைகிட்ட, மகனே ஏன் தெரியுமாடா ஒன்ன எங்க அப்பனுக்கு சமமா என்ன பெத்த என்ன பெத்த என்ன பெத்த ஏன் சொல்றேன் தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததுனால நான் பிறந்தேன். நான் பெரியவளாகி உங்க அப்பனுக்கு வாக்கப்பட்டு உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்துட்டீன்னா அதுக்கு பிரசவம்னு பேரு. இந்த அம்மாவுக்கு மீண்டும் உயிர் கிடைச்சிடும். ஒருவேளை அதுல சிக்கல் ஏற்பட்டா பிரசவம்னு பேரு. இந்த அம்மா உயிர் போயிரும். ஆனா உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்து மீண்டும் இந்த அம்மாவுக்கு உயிரை கொடுத்திருக்க. அன்னைக்கு எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட இன்னைக்கு எனக்கு நீ கொடுத்த உயிர் முக்கியம். அதனால தாண்டா எங்க அப்பனுக்கு சமமா உன்னை என்ன பெத்த ராசா அப்படின்னு கொஞ்சம் ரகசியத்தை சொன்னவள் அம்மா. இல்லைன்னா அம்மா அவ பெத்த பிள்ளைய போய் என்ன பெத்தவனேன்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. இதெல்லாம் நீங்கள் பார்க்குற டிவியில் வராது. அண்ணா நகர் மேடையில் கிளைக்கண்ணன் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். இவ்வளவு அற்புதம் தாய் கொடுக்கின்ற பெருமை, அந்த தாய்க்கு நாம் கொடுக்கின்ற பெருமை எப்படி தெரியுமா? தாய் Ready, 1, 2, 3, 4.
இப்படி அழகாக இருப்பதாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கலாம். இருந்தாலும் கூட ஆனதற்கு மரங்களும் அழகான சோலைகளும் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்கள் ஓடி நீர் ஓடி வந்துகின்ற பூக்களும் கணீர் என்று காண ஓசியும் கண்ணுக்கும் அழகு மலைகளையும் பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் என்ன மரப்பாதெல்லாம்? பனைமரம். இதுதான் பனைமரம். ரெண்டு மரம் இருக்கு. இது பனைமரமா? இது என்ன மரம்? இதெல்லாம் வாழை மரத்து ஒட்டு ரகம். இப்படி பத்தியல தமிழ்நாட்டில் பிறந்து விவசாயம் பார்க்குற இந்த ஆளுகள்கிட்ட இது என்ன மரம்னு கேட்குறேன், மரம் பேர் தெரியலை. ஆமாப்பா. இன்னும் உங்களுக்கு என்னென்ன சௌகரியமோ அதெல்லாம் சொல்லுங்கள். இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேர் விவசாயிகள் இல்லையா? நம்முடைய தொழில் என்ன? விவசாயம். இந்த விவசாயிகளுக்கு மட்டும்தான் தெரியும் விவசாயத்துடைய பெருமை என்னன்னு. அழகா சொன்னா பாரு நம்ம ஊரில் ஒரு விவசாயி, அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியுதா? ஐயா தெரியுதா? சொன்னா பாரு. அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு. எவ்வளவு அற்புதமா அறிவு கூர்ந்து சொன்னா பாரு. அடி காட்டு. இன்னைக்கு யாரும் கருத இருக்கிறது இல்லை. இன்னைக்கு கருத நீங்களா இருக்கிறீங்க. அன்னைக்கெல்லாம் கருக்கருவை கொண்டு போய் வயலில் கருத அறுத்தோம். அப்படி கருத இருக்கிற பொழுது அந்த அடிப்பகுதி காட்டில் வயலில் அப்படியே இருக்கும். சொன்னாம் பாரு, அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு வைக்க மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு. நெல் வீட்டில் உண்ட வச்சா. அதையும் அம்மா என்ன பண்ணா தெரியுமா? அற்புதமா முதல் நாள் நெல்லை அடித்த நெல்லை ஊற வச்சா, அடுத்த நாள் அவிச்சா, அடுத்த நாள் ஆளாட்டினா, அடுத்த நாள் அரைச்சா. அரைச்சதுல அரிசி அவ வச்சுக்கிட்டா, தவிட்ட மாட்டுக்கு போட்டா, குருணைய கோழிக்கு போட்டா. நீங்கெல்லாம் அரிசி வெள்ளையா இருக்கணும்னு நினைச்சு 2000 ரூபா கொடுத்து கடையில் போய் விஷத்தை வாங்கி சாப்பிட்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். தெரியாமையா இருக்கு? தெரியாமையா இருக்கு? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதைத்தான் அப்பன்னு சொன்னேன் பெத்த பிள்ளைகிட்ட. ஐயா, நான் பெத்த மகனே, இவடா நீ எப்போ வீட்டில் உங்க அம்மா சோறாக்கி கொடுத்து சாப்பிட்டா எப்படி சாப்பிடணும் தெரியுமா? தரையில் உட்காந்து சம்மணம் போட்டு அந்த சோத்தை குனிஞ்சு சாப்பிடணும்னு அப்பன்னு சொன்னேன். புள்ள ஏப்பான்னு கேட்டேன். உன்னை பெத்த அம்மா உனக்கு பசி வந்து நீ அழுதுருந்தீன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாண்டா உனக்கு பால் கொடுத்து அந்த அம்மா உன் பசியை போக்கியிருப்பா. ஆனால் காலம் பூரா உன் பசி போக்கி உனக்கு உணவு கொடுக்கிற தாய் யார் தெரியுமா? இந்த பூமிங்கிற தாயிடா. இந்த பூமியில தாண்டா அத்தனையும் விளையுது. அதை தாண்டா அறுவடை பண்ணி இந்த உலகமே சாப்பிடுது. உன் பசியை போக்கி உனக்கு உணவு கொடுத்த இந்த பூமிங்கிற தாய்க்கு நன்றி சொல்லணும்னா சாப்பிட்ற பொழுது குனிஞ்சு சாப்பிட்றான்னு அப்பேன். அடுத்து அம்மா கூப்பிட்டா, ஐயா அப்பா சொல்றது கேட்டுக்கடா. ஒருவேளை நீ சாப்பிட்டு உனக்கு தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த தண்ணியை அண்ணாந்து குடிக்கணும்டான்னு அம்மா சொன்னா.
புள்ள ஏமான்னு கேட்டேன். உன் தாகத்தை தீர்த்து உனக்கு தண்ணி தந்த இறைவன் வருண பகவான் அவன் இருக்கிறது மேலே, அவனுக்காக ஒரு நன்றி சொல்லணும்டா அப்படின்னா குடிக்கிற தண்ணியை அண்ணாந்து குடிடான்னு சொல்லி அங்கே அந்த இறைவனுக்கு நன்றி சொன்னேன். சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் குடிக்கிற தண்ணிக்கு நன்றி சொன்னது உட்கார்ந்துருக்க நீங்கள் மட்டும்தான் ஐயா, உலகத்தில் எவனுமே அல்ல. இன்னைக்கு நம்மளால சோத்தை நின்றுக்கிட்டே சாப்பிட்றேன், நடந்துக்கிட்டே சாப்பிட்றேன், எப்படி சாப்பிட்றாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் அல்ல. அப்படி அற்புதமான இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அழகு நிறைந்த பெருமையான இந்த சோலையை பார்த்தால் இந்த இடத்தை எப்படி வரைக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது எப்படி வரைக்கணும் தெரியுமா? ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேரை சொல்லும் ரோசாப்பு காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக கடலை காதலை சத்தமிடும் புதுக்களை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தார் அந்த கண்ணியலை. காளிதாசன் கண்ணதாசன் கவிதை பாடும் பாடல் நனமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் நெஞ்சம் படகாக ஆடும். சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளில் பெண்ணல்ல நீ எனக்கு வண்ண களஞ்சியமே மின்னுமணி விளக்கே ஒளி மின்னுமணி விளக்கே. ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலரவே காவேரி ஊட்டாகவே. என்ன பசுமையான அந்த நினைவுகள் மறக்க முடியுமா? அற்புதம். ரோசாப்பு சின்ன ரோசாப்பு ரோசாப்பு
எல்லாம் இருந்தாலும் கூட அனதற்கு மரங்கள் அழகான சோலைகள் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்கள் ஓடுகிற நீர் ஓடி இருக்கின்ற புக்களும் கணீர் என்ற கான ஓசையை பார்க்கின்ற பொழுது தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கோடை காற்று, வாடை காற்று அப்படின்னா என்ன சொன்ன பேரு? தென்றல். தென்றல் காற்று, கொண்டல், கோடை, கோடை காற்று, வாடை. வாடை. நான் உட்காந்துருக்காங்கல்ல அவங்க ஆத்தாமாரு ஒரு 5 பேர். யார் சகோதரிகளா? ஆமாம். இல்லை மொத்தத்தில் நமக்கு எல்லாமே அம்மா தான். ஆமாம், தங்கச்சியே இருக்காங்க. ஆமாம், அந்த அம்மா கிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நல்ல கேளுங்கிறேன். அது அந்த முட்டிக்கால் போட்டு அந்த 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 தங்கச்சிட்ட கேளுங்க. அக்காட்ட அத்தா என்ன நீங்களாம் கீழே என்ன ஐய என்னையா அது விவரம் கேட்குறோம்னா கீழே படுக்குது எல்லாம். நான் கேட்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தா. அது எந்திரிச்சு ஏத்தா எந்திரித்தா. அது கொஞ்சம் சாப்பிட்ட மயக்கம் இப்போ தான் தள்ளுது ஆளை. முன்னாடி தள்ளாமல் இப்போ தள்ளுது கேள்வி கேட்டோன்னு. ஆமாம் ஆமாம். நீங்கள் இங்கே என்ன பாருங்க, நான் விஷயம் வேணும்னா அதை சொல்லுவேன், இல்லைன்னா 4 பாட்டு தான். நான் கேட்குற விஷயம்னா நீங்கள் சார்ந்த விஷயம், அவ்வளோதான். நான் சொன்னனே பெட்டிக்காற்ற தென்றல், கொண்டல், கோடை, வாடை எல்லாம் என்ன அர்த்தம்? காற்று. தெற்கேர்ந்து வீசிச்சுன்னா தென்றல் காற்றுன்னு பேர் வச்சான். தெற்கேர்ந்து வீசிச்சுன்னா தென்றல் காற்று, வடக்கேர்ந்து வீசிச்சுன்னா வாடை காற்று, மேற்கேர்ந்து வீசிச்சுன்னா கோடை காற்று, கிழக்கேர்ந்து வீசிச்சுன்னா கொண்டல் காற்று பேர் வச்சா மத்தியா. இப்போ என்னப்பா நேரம் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? மணியை பார்ப்பேன். ஒருவேளை அதில் கையில் இல்லைன்னா செல்லை பார்ப்பேன். இன்னைக்கு காலகட்டம். அன்னைக்கு நம்மள்கிட்ட மணி எத்தனைன்னு கேட்டால் இதுவும் இல்லை இதுவும் இல்லை, மேலே பார்ப்பேன். உண்டா ஐயா? மேலே பார்ப்பேன். சூரியன் உதித்து வரும் அளவை வைத்து மணி சொன்னவன் தமிழன். எவ்வளவு நேரம்னு, எவ்வளவு அறிவு சார்ந்த விஷயம். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நடக்கிறது ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள். இந்த ஆடி மாதத்தில் நீங்கள்லாம் கோயில் கோயிலாக போய் விளக்கேற்றிருப்பீங்கல்ல, உண்டு தானே? உண்டு தான். இந்த அம்மா தலையாட்டிருச்சு. உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு கோயிலாக போய் இந்த விளக்கு பூசன்னு ஒன்று வச்சு விளக்கேற்றுறீங்களே, இதுக்கு என்னத்த காரணம்? ஆட நீங்கள் வேற சாமி கோயிலில் போனால் என்ன கொடுப்பாங்க? திருப்பி அதாவது உங்களை தான் கேட்குறேன், தெரியலை. விவரத்தை நான் தானே கேட்குறேன், நீங்கள் கேட்டு நான் விவரம் சொல்லணும். நான் தான் விவரம் கேட்குறேன், தெரியலை. ஆனால் எங்கள் ஆத்தா மாற்ற ஒரு விஷயத்தை மட்டும் இந்நேரம் நான் கேட்டிருந்தா சரியாக பதில் சொல்லியிருப்பாங்க. அப்படி என்ன கேட்பீங்க? சாயந்தரம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டிவியில் என்ன சீரியல் ஓடுறது மட்டும் கேட்டிருந்தேன். உட்காமக்கா சரியாக அடிச்சிருக்கும் பதில. அதில் தானே என் நல்ல விஷயம் சொல்கிறேன். ஆமாம், மாமியாவை எப்படி கொள்வது, விஷத்தில் அந்த குழம்புல எப்படி விஷத்தை கலக்கிறது, ஆமாம் குழந்தைனர் எப்படி கரெக்ட் பண்ணுறது, ஆமாம் புருஷனை எப்படி கொள்வது, இது அத்தனையும் அதில் தான் தான் காமிக்கிறேன். பத்தியில செய்கிறோம், ஏன்னு செய்யணும்னு தெரியலை. தெரியாமல் எதையும் செய்யக்கூடாது. இங்கே உட்காந்துருக்கீங்களா ஐயாக்கெல்லாம்? இப்போ அங்கே கேட்டோன்னா சிரிச்சிங்கல்ல, உங்களை கேட்குறேன். என்னது நம்ம பக்கத்து திரும்பிட்டா? கோயிலில் போய் நீங்கள்லாம் கோயிலுக்கு போவீங்க, கோயிலில் போய் சாமி கும்பிட்றீங்கல்ல, அங்கே போய் எப்படி சாமி கும்பிட்றீங்க நீங்கள்லாம்? உங்களை தான் கேட்குறேன். அப்படி அது அது வேற. அது ஏகங்கம், திரியாங்கம், அஷ்டாங்கம், பஞ்சாங்கம். இப்படி கும்பிட்டா தெய்வத்தை வணங்குறதுக்கு அர்த்தம். இப்படி கும்பிட்டா குருவை வணங்குறதுக்கு அர்த்தம். இப்படி வணங்குனா தாய் தந்தையை வணங்குறதுக்கு அர்த்தம். இப்படி வணங்கினா வந்த விருந்தாளியை வணங்குறதுக்கு வணக்கம். அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். கோயிலில் போய் இந்த 2 கையை ஒன்றா இப்படி சேர்த்து சாமி கும்பிட்றீங்கல்ல, இதுக்கு என்ன காரணம்? யாரும் தவறாக நினச்சிக்க கூடாது. ஒரு இஸ்லாமியர்கள் அவங்க தேவாலயத்தில் இப்படி கும்பிட்றாங்களா? ஒரு கிறிஸ்தவர்கள் இப்படி கும்பிட்றாங்களா? நீங்கள் மட்டும்தானே கும்பிட்றீங்க. என்ன காரணம்? அண்ணா நகரில் அற்புதமான ஒரு விழா நடத்தினாங்க. படித்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஊக்கம், அதுதாங்க ஊன்றுகோல். ரொம்ப அவசியம். இந்த கல்விக்கு எல்லை கிடையாதுமா, இந்த கல்விக்கு எல்லை கிடையாது. அதுவும் இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு. சோழ நாட்டிலே பிறந்த கவி சக்கரவர்த்தி கம்பன், சோழ நாட்டிலே பிறந்த கவி சக்கரவர்த்தி கம்பன் ஐக்கியமானது பாண்டிய நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில்
நாட்டரசங்கோட்டை கருகையிலே கருதுபட்டி என்ற கிராமத்திலே ஐக்கியமானார் கவி சக்கரவர்த்தி கம்பன். அவர் பிறந்தது இங்கே இருக்கலாம், இறந்தது இங்கே தான். அப்பேர் சிறப்பு வாய்ந்த இந்த சிவகங்கையில் அண்ணா நகர் மக்கள் அற்புதமாக சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பரிசு கொடுத்து பாராட்டினாங்க. செய்யணும், இதைத்தான் ஒருவன் உணர்த்தினான். அம்மா கிட்ட கேட்குறான் புள்ள போய், அம்மா சின்ன வயசுல, அம்மா எனக்கு விடை கொடுங்கள், இந்த நாட்டுக்காக நான் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு வாழ்க்கை வேண்டாம், எனக்கு விடை கொடுங்கள். புள்ள கேட்குறான் அம்மா கிட்ட. அம்மா சொன்னா, உள்ள போய் ஒரு அலமாரி இருக்கு, அதுல ஒரு கத்தி இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வாடான்னா அம்மா வேகமா புள்ள ஓடி கொண்டு வந்து கத்தியை கொடுத்தேன். அம்மா சொன்னா, இன்னும் அந்த பக்குவத்தை நீ அடையவில்லை. கொஞ்ச நாள் போச்சு, மீண்டும் கேட்கிறேன், அம்மா இப்பொழுது விடை கொடுங்கள், எடுத்து வாடா கத்திய. ஓடினா உள்ள கொண்டு வந்து கொடுக்குறேன். அம்மா சொன்னா, இன்னும் அந்த பக்குவத்தை அடையலையா. காலம் கழித்தது, மீண்டும் கேட்கின்றன, அம்மா இப்பொழுதாவது எனக்கு விடை கொடுங்கள், இந்த நாட்டுக்காக நான் நல்லது செய்யணும் அப்படின்னு. கொண்டு வாடா கத்திய. அம்மா சொன்னா, கொண்டு வந்து கொடுத்தேன். அம்மா பாராட்டினா, இப்ப தாண்டா அந்த பக்குவத்தை நீ அடைஞ்சிருக்க, வெற்றி உமக்கு, போயிட்டு வாடா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அம்மா புள்ளை அனுப்புனா. புள்ளை கேட்டேன், 2 முறை கத்தியை கொண்டு வந்து கொடுத்தனே, பக்குவத்தை அடையலேன்னு சொன்னியே, இப்ப கொண்டு வந்து கொடுத்தனே, பக்குவத்தை அடைஞ்சிட்டேன்னு சொல்றியே, அம்மா எந்த வகையிலேன்னு கேட்டான் புள்ள. அம்மா சொன்னா, 2 முறை கத்தியை எடுத்துக்கிட்டு வாடான்னு. நீ 2 முறை கத்தியை எப்படி கொண்டு வந்தா தெரியுமா? அடிப்பகுதியை நீ பிடித்து கொண்டு அந்த நுனி பகுதி பிறரை தாக்குவது போல கொண்டு வந்து கொடுத்த, பக்குவத்தை அடையலேன்னு சொன்னேன். இப்ப தாண்டா நுனி பகுதியை நீ பிடித்து கொண்டு அடிப்பகுதி பிறரை தாக்காதது போல கொண்டு வந்து கொடுத்த, அதனால தாண்டா அடைஞ்சிருக்க பக்குவம்னு சொன்னா. தாய் சொன்ன மனிதன் யார் தெரியுமா? நாட்டுக்காக பெருமை சேர்த்த விவேகானந்தர். அந்த விவேகானந்தருடைய தாய் தான் பெருமை சொன்னால் அப்பேற்பட்ட சிறப்பு. அதனால தான் அண்ணா நகர்ல ஊக்கம் கொடுத்த கல்வி இருக்கணும். எல்லா ஊர்லேயும் இது நடப்பது அல்ல அப்படிங்கிற விஷயம். அந்த வகையிலே அற்புதமான இடத்த பெருமையோடு வரைக்கணும் நினைக்கின்ற பொழுது யோசனை பண்ணணும். ஏன் கோயிலில் விளக்கேற்றுறோம், ஏன் கோயிலில் சாமி இப்படி கும்பிடுறோம் அப்படிங்கிறத நீங்களாம் யோசனை பண்ணணும். அதற்கு முன்னாலே இந்த இடத்தை மீது பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தை பெருமை நினைக்கின்றால் தென்றல் காற்று, கொஞ்சல் காற்று, கோடை காற்று, வாடை காற்றை விட இங்கே அடிக்கக்கூடிய இந்த காற்றுக்கு மகத்துவம் அதிக காரணத்துக்காக அஞ்சரை Come
பூ வச்ச கிளி உச்சி வகத்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல நீக்குதுன்னு சொன்னாங்க நீக்குதுன்னு சொன்னதுல நியாயம் என்ன கண்டாத்தா ஒரு பூவெடுத்து ஒரு மாலை நீ வெடித்து அந்த போடது சொல்லி குற்றமில்லை என்று சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்று சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடா கடவுள் செய்த குற்றமடா கடவுள் செய்த குற்றமடா ஒத்தகடி பாதையில புருஷனம் தொங்கையில ஒத்தகடி பாதையில புருஷனம் தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தனமும் ஆகுதம்மா என்னோட மனசு சோதனை சோதனை போதுமடா சாமி சோதனை சோதனை போதுமடா சாமி பட்டு வச்ச பொங்குருவி தீபாவளத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி அவன் மருந்தா சாமி அதுக்கு நமடி எம்பாட்டு நஞ்சி நிற்கும் போங்காட்டு தாளாட்டு தாளாட்டு பாவி வரும் நீளும் ஒரு பொழுது போகணும் எனக்கு ஒரு குழப்ப பார்க்கணும் அடிமானே நெஞ்ச துளைக்கிற இது கண்ணகி வாழ்வு நாட்டில வாழும் கல்வி தமிழ் மண்ணு கேட்ட பொண்ணு நீயம்மா ஆயிரம் ஜென்மோ நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணே உன்னை ஏற்றுமா கத்த பொடிச்சு கையிலே ஆளும் இல்லை பொடுத்து கையிலே அகவாலும் இல்லை ஒரு காலவத்தா உன்னாச்சேரும் இப்படி அழகாக இருப்பதமாக நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க நல்ல படமா நீ கை தட்டினா மட்டும் நான் கேள்விக்கு பதில் கேட்காம விட மாட்டேன் ஆமாம் பதில் அவசியம் வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது எங்கிருந்து ஒரு விதமான நாரதரை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தம்பி கலைக்கண்ணன் அவர்களுக்கு காவியா டீ கடை உரிமையாளர் ரமேஷ் அவர்கள் ரூபாய் 200 அன்பளிப்பு அளிக்கின்றார்கள். அன்பு தம்பி மணிகண்ட பிரபு அவர்களுக்கு வேம்பங்குடி பாலு கிளார்க் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கின்றார்கள். அன்பளிப்பு கொடுத்த பெருமை சத்த அருமையப்பா அவர்களுக்கு சர்வம் கலை குடும்பத்தின் சர்வம் நன்றி நன்றியில் வணக்கம். அன்பளிப்பெல்லாம் கொடுத்து பெருமை சேர்த்த அண்ணா நகர் மாதிரியே நான் ஒரு கொள்கை வச்சுருக்கேங்க. நீங்கள் எத்தனை ரூபா அன்பளிப்பு கொடுத்தாலும் அதை இதுக்குள்ளே போட்டுட்டேன்னா இதில் ₹1 நான் எடுத்துக்க மாட்டேன். இதில் சேர்ற அத்தனை பணமும் ஒவ்வொரு கோயில்களுக்கு அன்னதானத்துக்கு கொடுத்துருவேன். நீங்கள் கொடுக்குற அன்பளிப்பு அங்கே போகக்கூடியது. நான் வாங்குகிற சம்பளம் மட்டும் போதுமையா. ஆண்டவன் முன்னத்தில் எனக்கு ஓய்வில்லாத நாடகம் 30 நாள் நாடகம் இருக்குங்க. ஆமாம், இந்த காசு அங்கே தான் நீங்கள் கொடுக்குற அன்பளிப்பு. இறைவனுக்காக நியமப்படுத்தப்பட்ட ஒரு தபால்காரன் நீங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கி கொண்டு போய் அங்கே சேர்க்கறது. இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருமே அவ்வளோதான். இவரெல்லாம் அந்த தாளம் போடுறவரெல்லாம் ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் 10,000 ரூபா. அண்ணாமலை நகரா? அண்ணாமலை மன்னிக்கவும், அண்ணாமலை நகர். ஆகா, அந்த அண்ணாமலைக்குள்ளும் ஒரு பெருமை. ஆமாம், நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலை இதுன்னு கேட்டால் அண்ணாமலை. அண்ணாமலை நினச்சாவே போதும்ட்டான். அதனால தான் அண்ணாமலைக்கு ஒரு பெருமை. அற்புதமாக பேர் வச்சுருக்கீங்க, அண்ணாமலை நகர். அற்புதம். அருணகிரிக்கு பெருமை கொடுத்த அற்புதமான திருத்தலம் திருவண்ணாமலை. அண்ணாமலை சிறப்பு. அன்பளிப்பெல்லாம் கொடுத்த பெருமை சேர்த்து நன்றி. அழகான பெருமையான ஒரு காணும். என்ன காணும்? அழகான ஒரு ஷோ, பெருமையான ஒரு ஷோ, ஆலோலம் ஷோ. பட்டி மிருதங்க ஆல்ரவுண்டு தாடம் நல்லா கேட்டுக்க. உள்ள சத்தம் போடுறாங்களே வள்ளியம்மா, இந்த அம்மா ஏன் வந்தாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? சொன்னாதானே தெரியும். இப்போ இவ்வளவு நேரம் அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னு என்ன கேட்டுக்கிட்டு இருந்தீங்க? அது யாரோ லவ் பண்ணுறேன்னாங்க.
அப்படியா? அந்த அம்மா வந்தது காவலுக்கல்ல, காதலுக்காக. என்ன காதல்? என்ன காதல்? ஒருதலை காதல். ஓஹோ, இந்த அம்மா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இது மனிதர் புரிந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. எதுக்கு இப்ப இந்த சத்தத்தை போட்ட அப்படி? அட, இந்த காதலை அழகா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் சுவாமி. காவல் எடுத்து அழகா சொல்லணும்னா இன்னும் இத்தனை தரமா? அட, அந்த பாட்டில் அப்படிதான் வரும். எப்படி? புனா குகைக்குள்ள போனோன்னே அப்படி எதிரொலிக்கும், அப்படி காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்லன்னு. அப்படியா? சரி, அந்த அம்மா வந்து ஒரு வயல இருக்கட்டும். அந்த அம்மா முருகனை காதல் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சரி, அது அப்படியே இருக்கட்டும். இங்க உட்கார்ந்துருக்க இவங்க தாயா முருகனை மனசார நினைச்சு அந்த முருகனுடைய பெருமையை சொல்லி, அரோகரா அப்படிங்கிற பெருமையை சொல்லி அந்த முருகனை வணங்குற விதம் இவங்க மட்டும்தான். இந்த கூட்டத்தில் முருகனுக்கு மாலை போடுற யாராவது உட்காந்துருக்கலையா? ஆனால் நம்ம ஊரில் உண்டா முருகனுக்கு மாலை போடுற வழக்கம்? உண்டா? போட மாட்டீங்களா? அட, நீங்களாம் கோயிலுக்கே போகிறது இல்லையா? அந்த அண்ணன் போ, அங்கே போயிருக்கா பாருங்க. இந்த உண்டா இல்லையா? முருகனுக்கு மாலை போடுவீங்களா நீங்களா? நான் போட்டுட்டு வந்தெல்லாம் கேட்கல, போடுற வழக்கம் உண்டான்னு தான் கேட்டேன். அப்படி சொல்லுங்க. ஒரு வேளை முருகனுக்கு மாலை போட்டால் எந்த ஊருக்கு போவீங்க? கோயிலுக்கு? பழனிக்கா? இந்த அம்மா அந்த முருகன் நினைக்கல, இந்த அம்மா நினைச்சது வேற முருகனை. ஆனால் இவங்க நினைச்சது தான் பழனி முருகனை. 48 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு கால் நடையாக நடந்து எங்கே போகிறீங்க முருகனை பார்க்க? பழனிக்கு. பழனியில் முருகன் எங்கேன்னு இருக்காரு? நான் கேட்ட கேள்வி எங்கே இருக்காரு, எந்த திசை அல்ல, எங்கே இருக்காருன்னு கேட்டேன். என்னென்ன? எந்த மலை மேலே? பழனிங்கிறது அந்த ஊரோட பேர், சரிதானே? பழனிங்கிற அந்த ஊரில் முருகன் எங்கே இருக்காரு சொல்கிறாங்களா? ஆட, உங்களுக்கு வேற நாரதரே கிடைக்கல. நீங்கள் என்னையா சொல்கிறாங்க, கேட்குறாங்க, பேசுகிற கேள்வி நான் தானியா கேட்டிருக்கேன். அதைத்தான் கேட்குறேன், எந்த மலை மேலேன்னு கேட்டேன். ஐயா, ஒரு நாடகத்தை வச்செல்லாம் கதையை முடிக்க முடியாது. இன்னும் 3 நாடகம் தேவைப்படுது. அண்ணாமலை நகரில் 3 நாடகம் போட்ட தாயா கதையை முடிக்க முடியும். என்னையா மாலை போடுறேங்கிறியா, கோயிலுக்கு போகிறேங்கிறியா, எங்கே போகிறேன்னு கேட்டோம்னா எனக்கு தெரியலைங்கிறிய. நல்லா தெரிஞ்சுக்கணும். வீட்டில் அம்மா ஒரு குழந்தையை பெற்றெடுத்த உடனே பிறந்த குழந்தைக்கு முத மொட்டை முடி எந்த கோயிலுக்கு எடுப்பா? அப்படி சொல்கிறோம்ல, குலதெய்வத்துக்கு. அது தெரியும், ஏன்னு தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன் பாரு, ஏன் பிறந்த குழந்தைக்கு குலதெய்வத்துக்கு முத முடி? என் சால் உடம்புக்கு இந்த சிரஸ், இதுதான் பிரதானம். இந்த தலையில தான் ஐம்பொறி, கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. நான் தானே? அம்மா சொல்கிறா, பெத்த பிள்ளைகிட்ட வாயா கோயிலுக்கு. எந்த கோயிலுக்கு? குலதெய்வம் கோயிலுக்கு. போனா முட்டையை அடித்தா, கிடாயை வெட்டினா, சாமியை கும்பிட்றான்னா. புள்ள ஏன்னு கேட்டேன். டேய், இந்த குலதெய்வம் கோயிலில் தாண்டா உன்னுடைய முன்னோர்கள், உன் பாட்டை, உன் முப்பாட்டை, உன் தாத்தை, உன் அப்பை, உன் சித்தப்பை, உன் வம்சாவளி அத்தனை பேரும் இந்த குலதெய்வம் கோயிலில் வந்து நின்று அந்த குலதெய்வத்தை வணங்கியிருப்பாங்க. அவங்க நின்ன அந்த இடத்துல நீ நின்று அந்த குலதெய்வத்தை வணங்கினா குலதெய்வ அருள் மட்டும் அல்லடா, உன்னுடைய முன்னோர்கள் அருள் உனக்கு கிடைக்கணுங்கிற காரணத்துக்காக தாண்டா இந்த குலதெய்வ வழிபாடுன்னு அம்மா சொன்னான். அப்போ ஒரு குலதெய்வத்துக்கு முடியெடுக்கிறதுக்கே காரணம் இருக்கிற பொழுது நீங்க மாலை போட்டு போற அந்த முருகன் கோயிலுக்கு என்ன வழி இருக்கு? நீங்க போடுறது இல்லையா? சரி, அப்ப அந்த கதையை விட்டுருவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கதையை விட்டு போறது இல்லைங்கிற பொழுது தண்ணி சொல்லுத்தா கேள்விக்கு. ஒவ்வொரு கோயில்ல தெரிஞ்சுக்க, நீ பேசாம இருப்பா, நீ அவங்கள பயமுறுத்தி விட்டுருவ போல இருக்கு. அவங்களே உட்காருவோமா இல்லை எந்திரிப்ப மாட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணாத்தா, கதையை கேட்டுக்க. ஒவ்வொரு கோயிலில் போய் இன்னைக்கு வீட்டுக்கு வாழ வந்தவ அந்த விளக்கை ஏன் ஏத்துறா தெரியுமா? பேர் சொல்ல வேண்டாம், பேர் சொல்லாத அன்பு உள்ளம். ஆமாம், புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி எங்கள் நாடக நடிகர்களெல்லாம் காத்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய
வாதிரிப்பட்டியிலே பிறந்து திருச்செந்தூரிலே சிவசமாதி அடைந்த சத்ரு சங்காரமூர்த்தி ஐயாவுடைய பிரம்மாண்டமான கலை விழா, முத்துச்சிற்பியினுடைய கச்சேரி, ராதாகிருஷ்ணனுடைய நாடகம், இங்கே அமர்ந்தக்கூடிய அற்புதமான இசைக்கலைஞர்கள், அத்தனை நடிகர்களும் பங்கு பெறக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு அன்னதானம். அந்த அன்னதானத்துக்கு இங்கே தாளம் போடுறவரெல்லாம் 10,000 ரூபா கொடுக்குறாரு. நீங்கள் கொடுக்குற பணம் முதல் அன்னதானம் அங்கே. ரெண்டாவது, புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நிகழ்ச்சியுடைய அத்தனை மெம்பர்களும் சேர்ந்து செல்லக்கூடிய இறைவக்கூடிய சதுரகிரி, அந்த சதுரகிரிக்கு இந்த நாடக நடிகர் அத்தனை பற்றியும் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே நடக்கிற மிகப்பெரிய அன்னதானம். அந்த அன்னதானத்துக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற பணம் தாங்க. இதை தாங்க நாங்கள் மொத்தமாக அங்கே செலவு பண்ணுறோம் அந்த இறைவனுக்காக. இப்படிப்பெல்லாம் கொடுத்த நன்றி அன்புள்ளங்களுக்கு. காரணம் பாருங்கள், அம்மா போய் அழகான விஷயம் சொன்னா, கோயிலில் போய் ஏன் இந்த விளக்கை ஏற்றணும் அப்படிங்கிறத பொண்ணு விவரம் சொன்னா பாரு. ஆத்தா கோயிலில் போய் சொன்னா, ஆத்தா உன் வாசலில் உன் கோயிலில் ஏன் தெரியுமா இந்த விளக்கை நான் ஏற்றுறேன்? இந்த வீட்டுக்கு வாழ வந்தேன்னா எப்படி என் வாழ்க்கையை வாழணுங்கிற தத்துவத்தை உணர்த்துவதற்காக உன் கோயிலில் விளக்கேற்றுறேன்னா, அந்த விளக்கை ஏற்றுறதுக்கு 3 தேவை. ஒன்று எண்ணெய், இன்னொன்று திரி, இன்னொன்று பற்ற வைக்கிற தீப்பெட்டி. எண்ணெயை ஊற்றுனா திரியை போட்டால் தீப்பெட்டிங்கிற தீயை பற்ற வச்சா, இது 3ஐயும் பிரித்து சேர்த்தா என்ன வார்த்தை கிடைக்காத்தா? எண்ணெய் திரு தீ, எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி. இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா விஷயம் என்னன்னு? கைத்தட்டு நல்லா. எண்ணெய் திருத்தி. இந்த வீட்டுக்கு வாழ வந்தன்னா வாசலுக்கு முன்னால இந்த விளக்கை ஏற்றி இந்த வீட்டுடைய மகிமையை என்ன திருத்தி நான் வாழ்க்கையை வாழ்வேங்கிற காரணத்துக்காக ஒவ்வொரு கோயிலில் குத்து விளக்கும் ஏற்றும் தத்துவத்தை சொன்னவன் தமிழன். எவ்வளோ அற்புத விஷயம் சொன்ன மத்தியா. அதனால தான் இந்த நாடகத்தில் மட்டும் நல்ல விஷயத்தை கேட்க முடியும். அதனால தான் நாடு கூட்டல் அகும் அப்படிங்கிற சிறப்பு. இந்த சாமி கும்பிட்ற விஷயத்தை சொல்லணும் காரணத்துக்காக இந்த இடத்துல பெறப்பட்ட வள்ளியை பார்க்கின்ற பொழுது எப்படி வரைக்கும் தெரியுமா? ஏழமக வீட்டுக்குள்ள இளம்பிரையா வந்தவனே, பாலையடி பாலையன கலந்து வரும் சந்திரனே, பால்வடியும் போகத்தில் நீர்வடியே போவாரி, பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது, கண்ணுறங்கி ஆத்துக்கு பக்கம் அத்து சொரக்கிற ஊத்துக்கு பக்கம் ஆரோ வச்ச பெண்ணை அது நம்பி இருக்குது. ஆனாக பழந்த மரம் பாரம்மா, ஒரு தாயார் தந்தையார் ஒதுக்கு பக்கம் ஆரோ வச்ச பெண்ணை இது நம்பி இருக்கிற பெண்ணை தாராக வளர்ந்த மரமா, இது தாயாரு தந்தையார் கூறமா. அந்தவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளுள்ள, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. அந்தவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளுள்ள, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஒரு நதி ஒரு கண்ணுக்கு சுமந்தவில்லை அம்மா, எவ்வளவோ பாட்டு வந்துருச்சு. ஆமா, என்னமோ பாட்டு வந்துச்சு. ஊக்க சொல்றியா மாமா? என்ன பாட்டியாது தெரியாம தான் கேட்கிறேன். ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா,
என்னையா தத்துவமான பாட்டு. ஆமாம், உண்மையிலுமே சாமி பாட்டுங்க அது. ஆமாம், அப்பா நீ பாட்டுப்பா. உண்மையிலுமே என்ன நீங்கள் இங்கே இருக்க, நான் நாலு பின்ன மைக் செட்டு இங்கே இருங்க. சாமி பாட்டாது. இல்லை நாலு பின்ன நீங்கள் மைக் செட்டு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பாட்டை போடுங்க. என்ன நீங்கள் மட்டும் தான் விவரம் சொல்லுவீங்களா? நானும் சொல்லுவேன்ல. என்ன இந்த பாட்டு வந்து உண்மையான சாமி பாட்டு தான். எப்படி? அது விநாயகருக்கு வந்த பாட்டு. எப்படிங்கிற விநாயகர் பாட்டு. என்னையா விவரம் சொல்லியா? அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊ சொல்றியா ஊ சொல்றியா. இப்போ நீங்கள் ஒரு கடிதமோ ஒரு நல்ல விஷயமோ ஆரம்பிக்கிறீங்க. நல்ல விஷயம் ஆரம்பிக்க என்ன பண்ணுவீங்க? ஊனா போட்டு ஆரம்பிப்போம். அதை தான் அவன் சொல்லியிருக்கான். ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா. அதனால இது விநாயகர் பாட்டு. பெட்டிக்காரரு கரெக்டு தானே? என்னங்க உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஊனா போடுறீங்க, பாட்டில் வந்தால் நீங்கள் தப்புன்பீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். காலத்தால் அடிக்க முடியாத கவிஞன்னா ரெண்டு பேர் மட்டும்தான். யார் அது? ஒன்று பாட்டுக்கோட்டை என்கின்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் எழுதிய அத்தனை பாடல்களும் பெருமை. அடுத்தபடியாக இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை தந்தார் சிறுகுடில்பட்டியிலே பிறந்த கவியரசு கண்ணதாசன். அந்த ஆளுக்கு என்ன மூளைன்னு தெரியல, வாழ்க்கையின் ரகசியத்தை அற்புதமாக சொன்னார். ஆனா இந்த கவிஞர் சொல்ற ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சும்மா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாத்தா? அம்மா அழகான ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுது அம்மா அந்த ஆம்பளைக்கு பிள்ளை கொடுத்த சொத்து என்ன தெரியுமா? 10 லட்சம் ரூபாயில் பணம் சேர்த்து வைக்கல, ஒரு 10 ஏக்கரில் நிலம் சேர்த்து வைக்கல, ஒரு 100 பவுனில் நகை சேர்த்து வைக்கல. பெத்த பிள்ளைக்கு அந்த அம்மா கொடுத்த சொத்து என்ன தெரியுமாத்தா? 3 ஓட்டை. அந்த 3 ஓட்டை என்ன தெரியுமா? ஒன்று உச்சிக்குழி, இன்னொன்று இந்த நெஞ்சுக்குழி, இன்னொன்று இந்த தொப்புள் கொடி. இந்த 3 ஓட்டையத்தை அம்மா கொடுத்தா. இயற்கையா இறைவன் கொடுத்தது 9 வாயில், கண்ணு 2, காது 2, மூக்கு 2, வாய் 1 முன்னால பின்னால, அது இறைவன் கொடுத்தது. ஆனா அம்மா கொடுத்த அந்த 3 ஓட்டை குழந்தை பெருசாகிற பொழுது மறைஞ்சிரும். பெத்த பிள்ளைய வளர்த்தா, ஆளாக்குனா, படிக்க வச்சா, கல்யாணம் பண்ணா, பேரம்பேத்தி எடுத்தா, கடைசியில் வயசு வந்த அம்மா இறந்தா ஊரே உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்கு. பெத்த புள்ளவார் அம்மா நீ இறந்து கிடக்கிற இந்த நேரத்தில் ஊரே உன்னை பார்த்து அழுதுகிட்டு இருக்கு. உமக்காக ஒரு காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு அழுதுகிட்டே சொன்னாம்பார். இந்த பூமியிலே நான் வந்து பிறப்பதற்காக, இந்த மண்ணிலே நான் பிறப்பதற்காக கஷ்டப்பட்டு எனக்காக நீ ஒரு குடம் உடைச்சிருக்கேம்மா. அது என்ன குடம் தெரியுமா? உன்னுடைய பனிக்குடம். அந்த பனிக்குடம் உடைஞ்சதுனால தான் இந்த பூமியில் வந்து நான் பிறந்தேன். எனக்காக கஷ்டப்பட்டு நீ உடைச்சது ஒரு குடம், அது உன்னுடைய பனிக்குடம். இப்போ இறந்து கிடக்கிற இந்த நேரத்தில் உனக்காக நான் உடைக்க போகிறது ஒரு மண்குடம். என்னை வயிற்றுல சுமந்த ஞாபகமா அந்த மண்குடத்தை என் தோளில் சுமந்து நான் பிறந்த பொழுது எனக்கு கொடுத்திய 3 ஓட்டை. அந்த 3 ஓட்டையை இந்த ஊரே பார்க்குற மாதிரி உனக்காக நான் திறக்கிறேன்னு சொல்லி காரியத்தை செய்த பெருமை நம் தமிழ் பெருமை மட்டும்தான். உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லாத அற்புதமான விஷயம். தாய்க்கு மகனுக்குள்ள பாசப்பிணைப்பை சொன்ன பெருமை இதைத்தான் சொன்னா. ஓட்டை கூரை வீட்டுக்கார் ஒரு தாயார் தந்தையார் நம்ம ஊரு வந்தாச்சு, ஓட கரை சேர்ந்தாச்சு. வாடி வந்து கடனை தீர்க்க தாடி கொண்டு அப்பே தந்தா. தாடி வந்த கடனுக்காக தாயார் என்ன வெத்து போட்டா. இப்பதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இது செட்டிநாட்டு ஏரியா அப்படித்தானே? இன்னைக்கும் வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பன் தந்தான். அந்த தாலிபட்ட கடனுக்காக தாயார் என்னை பெத்து போட்டா. உங்கள்ட்ட தான் கேட்குறேன், நீங்க கல்யாணம் பண்ணி மறுபடியுமா? இல்லை கதை சொல்லட்டுமா வேணாமா? கதை சொல்லட்டுமா வேணாமா? நான் சொல்றது உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயம். நீங்க கல்யாணம் பண்ணி உங்கள் புருஷ வீட்டுக்கு போகிற பொழுது உன்னை பெற்ற உங்கள் அப்பா அம்மா உனக்கு நிறைய சீர்வரிசை செஞ்சுருப்பாங்க. நகை எவ்வளோ போட்டிருப்பாங்க, பாத்திரம் செஞ்சுருப்பாங்க. அப்படி போகிற பொழுது 2 சர்வத்தில்
2 பலகாரத்தை வைக்க உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் மறந்துருக்க மாட்டாங்க. அப்படி உங்க கல்யாணம் பண்ணி நீங்க போற பொழுது 2 சர்வத்தில் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் என்னத்தா பலகாரம் வச்சு கொடுத்துட்டாங்க? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். சொன்ன முறுக்கு ஏன் ஒரு சிலேப்பி கொடுத்துருக்கலாம்ல, அது ஒரு கடலை மிட்டாய் கொடுத்துருக்கலாம்ல, எறும்பு முக்கியம் சாமி. ஒரு ஏத்த அதெல்லாம் கொடுக்காம உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் முறுக்கையும் அதிர்ஷ்டத்தை ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? தலையாட்டிருச்சு தெரியலன்னு. இப்போ கேட்டுக்க, உங்க அப்பா உங்க அம்மா ஏன் உனக்கு கொடுத்தாங்கன்னு. உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சேர்ந்து அந்த 2 பலகாரத்தை சேர்ந்து ரொம்ப பக்குவப்பட்டிருப்பாங்க. கட்டி கொடுத்தாச்சு பிள்ளைய. மருமையன் கேட்கிறார், மாமனாரே ஏயா இது 100 பவுன் நகை போட்டு வண்டி வாங்கி கொடுத்து எதுக்கு இது சாதாரணம்னா? சொன்னார் பாரு மாமனார், மருமையனே இந்த அதிர்ஷ்டத்தை சாதாரணமாக நினச்சிடாதையா, இந்த அதிர்ஷ்டத்தை செய்கிறதுக்கு நான் ரொம்ப பக்குவப்பட்டிருக்கையா. பச்சரிசி வாங்கி தண்ணியில் ஊற வச்சு அலசி அதை காய வச்சு அதை அரைச்சி வெள்ளை வாங்கி பாவு காய்ச்சி பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை பலகாரமாக்கி உன் வீட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஏன் தெரியுமா? நான் ஆசையாக பெற்றெடுத்த என் ஒரு மகளை உனக்காக நான் கட்டி கொடுத்துருக்கேன். உன் வீட்டுக்கு வாழ வந்த நான் பெற்ற ஒரே ஒரு புள்ள உங்ககிட்ட பக்குவம் இல்லாமல் நடந்துக்கிட்டான்னா நான் எப்படி இந்த அதிர்ஷ்டத்தை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி பலகாரமாக்கணும்? என் மகளுக்கு நான் நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து குடும்பத்தை நடத்திக்கடா மருமையினேங்கிற காரணத்துக்காகத்தாண்டா அதிர்ஷ்டங்கிற பலகாரத்தை உன் வீட்டுக்கு கொடுத்தேன்னு அப்பேன். அடுத்து கேட்டார், மாமனாரே என்ன பட்டிமன்றம் நடக்குதா? அப்புறம் காலைல பேசிக்குவோம் அதை. அடுத்து கேட்குறார் மருமைய, அற்புதமான விஷயம் சொன்னிய ஐயா, இதனுடைய விவரம் தெரியாமல் நான் நடந்துக்கிட்டேன்யா, அதே மாதிரி நான் நடந்துக்கிறையா. சரி, இந்த முறுக்கு எதுக்கு? ஒருவேளை நான் பெத்த மக உங்ககிட்ட பக்குவம் இல்லாமல் நடந்துக்கிட்டான்னா இந்த முறுக்கை போட்டு நொறுக்கிற மாதிரி என் மகளை போட்டு நொறுக்கிறாதாடா மருமேனேங்கிறதுக்காகத்தாத்தா 2 பலகாரங்களை தன் தமிழ் கலாச்சார முறையோடு ஒரு பொண்ணு வீட்டை ஒரு வணக்கத்தை கொடுத்தவன் தமிழன். அதனால தான் அதிர்ஷ்டம் முறுக்கு. எவ்வளவு விஷயத்தை வச்சான் பத்தியா? உனக்கு என்ன சண்டையா? எனக்கு நல்ல வேலை முறுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தா கல் கோணாதும் கொடுக்கலையே. ஏப்பா கல்லை கொண்டடிக்கிற மாதிரி. ஓ, அது இருக்கா? வாலிபத்தின் கடனை தீர்க்க ஒரு கணக்கு போட்டு நாளை வாங்கும் வரதுக்கு அது இன்று நம்மை. இவ்வளவுதான் வாழ்க்கையின் ரகசியம். ஆமாம், நீங்கள்லாம் என்ன நினச்சிருப்பீங்க? நாரதர் வந்தால் 10 பாட்டு பாடுவார், சண்டை போடுவார், என்ன நினச்சிருப்பீங்க? என்னையெல்லாம் பிடிக்கணும்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னால் பிடிச்சாத்தேன். இந்த நாடகம்லாம் போட்டு எப்படி பார்த்தாலும் 2 மாதம் இருக்குங்களா ஐயா? 2 மாதத்துக்கு கூட தான் இருக்கான். ஆமாம், 5 மாதம் 5 மாதத்துக்கு மேலாச்சு. அதெல்லாம் அப்போவே பிடிச்சதுனால தான் பிடிக்க முடிச்சதுனால பிடிச்சிருக்க முடியாது. அதெல்லாம் எப்போ வந்தது? அதெல்லாம் முன்னாடி போட்ட நாடகம் இல்லை அதெல்லாம். ஆமாம், இவ்வளவு காரணம், கருத்து சிறப்பு அப்படின்ற காரணத்துக்காக இந்த இடத்து வைத்து பார்க்கின்ற பொழுது வர வேண்டும் காவலாளி, துவக்க வேண்டும் ஒரு கழகத்தை துவக்கி நடத்த வேண்டும் கல்யாணத்தை. வருகின்றான் இடத்துக்கு சொன்ன காவலன் காவலாளி துவக்குவோம் கழகத்தை. நாராயண